அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். சண்டே ஆக்சுவலாக புரட்டாசி என்பதனால நம்ம நான்வெஜ்லாம் வாங்கிறதில்ல. பையன் ஆசைப்பட்டாப்புல அப்பா சம்சா வேணும் அப்படின்ட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லியிருக்கேன். அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வலை ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். வலை வேலையை அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். காரணம் என்னென்னா, நம்ம எந்த அளவுக்கு வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு மன மகிழ்ச்சியாக நமக்கு பிடிச்ச வேலைகளை செய்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம். யோகா நெறிமுறையோடு இருக்கிறதுனால என்னவோ நம்ம எல்லாத்துலேயுமே கலந்துக்குவோம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்கள் மீது ஈர்ப்பு அதிகம். எந்த வேலை செய்தாலும் அதை உடன்பட்டு மன உணர்வோடு அழகாக செய்தோம் அப்படின்னா அது பலன் தரும். என்ன அப்படின்னா, இப்போ மைதா மாவு கோதுமை ஆட் பண்ணி இதை சப்பாத்தி மாதிரி இப்படி சுட்டு இது பண்ணிட்டு வந்தேன். உருட்டியாச்சு. இதை மாதிரி உருட்டினதுக்கப்புறம் இதை லைட் ஹீட்டு அடுப்பில் வச்சு லைட் ஹீட் பண்ணணும். நமக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது. பட் நமக்கு கொஞ்சம் எப்படி இதை ரோல் பண்ணுறது அப்படிலாம் எனக்கு தெரியும் இல்லையா. இப்போ அம்மா இந்த மசாலா ரெடி பண்ணிவிட்டாங்க. இது இன்றைக்கி அமாவாசை படைச்சதுனால வாழைக்காய் மீந்து இருந்தது. ஸோ இதையுமே நம்ம இது கூட ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணோம், இதை ரெண்டுத்துமே மிங்கிள் பண்ணி வைக்கிறோம். அதிகப்படியாக நம்ம சமோசாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு தான் வச்சு பார்த்துருப்பீங்க. உருளைக்கிழங்கு காய்கறி மசாலா தான் வச்சு பார்த்துருப்பீங்க. வாழைக்காய் வச்சு நீங்கள் யாரும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, சரி இது ஒரு ட்ரை ஒன்று கொடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றதுனால இப்படி ட்ரை பண்ணோம். டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்களும் முடிஞ்சால் இந்த மாதிரி மிழுந்தது வீட்டில் அம்மாசிக்கு அப்போ அது மாதிரி வாழைக்காய் பொரியெலாம் மிழுந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் செய்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சமோசா ரெடி பண்ணியிருக்கேன். இது மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியது. அது மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இது மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதை ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது மாதிரி ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணுற விதம் கொஞ்சம் கற்றுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக, கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நீங்கள் வீட்டில் சமோசா செய்ய வந்துடும். ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு இதில் உருளைக்கிழங்கு கூட வாழைக்காயுமே வச்சு ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கனமாகவே ஆட் பண்ணுறேன். ஏன்னா சமோசா கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு. எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக. எந்த ஒர்க் பண்ணாலும் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நம்ம வீச்சு வலையில் எப்படி நம்ம ஒர்க் சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படி காரணம் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு தான். இன்றைக்கி அந்த வீச்சு வலையை பற்றியான விளக்கங்கள் எல்லாருக்குமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ வலை சார்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்கள், நீங்களும் உங்கள் குழந்தைங்க கூட மகிழ்ச்சியாக இருங்க, மனைவி கூட மகிழ்ச்சியாக இருங்க. இல்லறம் நல்லறமாக இருக்கணும் அப்படின்னா எல்லா விஷயத்துலேயும் உங்களுடைய பங்கு இருக்கணும். சும்மா நம்ம விளையாட்டுக்கு நம்ம மட்டும் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம எதுவுமே ஈடுபாடு பண்ணலை அப்படிலாம் இருந்தோம்னா அது நிறைவு பெறாது. வாழ்க்கை நிறைவு பெறாது. வள்ளுவர் சொன்னது மாதிரி தான், இல்லறம் நல்லறமாக இருக்கணும் அப்படின்னா எல்லா வேலைகளிலுமே நம்ம பங்கீடு இருக்கணும். நிறைய நம்ம செய்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு பற்றுதல் நமக்கு கூடுதலாக இருக்க ஆரம்பிக்கும். இந்த பாருங்கள், அப்படியே நம்ம மடிச்சுக்கிட்டு தான் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம பண்ணுறது, நம்ம குழந்தைங்களுக்காக பண்ணுறது. கணவன் மனைவி இருதார உங்களை நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த பொருள் ரொம்ப சுவையாக இருக்கிற ஒரு சூழல் ஏற்படும். நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். இது வாழைக்காய் வச்சு ட்ரை பண்ணுறோம், எப்படி இருக்குன்னு நாங்கள் வீடியோ எண்டில் சொல்கிறோம். ஆக்சுவலாக இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா வீட்டில் தான் எங்களுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. எங்கள் அம்மா வீடியோ பார்த்துட்டோ இல்லை டிவிலாம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி குக்கிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு ஏதாவது ஒன்று புதுசாக இனோவேட்டிவாக கண்டுபிடிப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். சின்ன வயசுலேருந்தே அது உண்டு. என்ன அப்படின்னா, என் குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ கடையில் வாங்கி கொடுக்கும்போது நிறைய இடர்பாடுகளை சந்தித்தோம். இந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கி தரும்போது உடம்பு சரியில்லாமல் போச்சு, டிசென்ட்ரி ஆச்சுன்னு நான் ஒரு பதிவில் கூட சொல்லியிருப்பேன். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நாட்களில் நம்மளாக வீட்டிலே மேக் பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு பக்கம். ஸோ நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க. சாட்டர்டே சண்டேஸில் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்து கொடுங்க. இந்த ஐஸ்கிரீம் தான் வாங்கி கொடுத்தேன், அதுவுமே வருஷத்தில் இல்லை ஒரு 6 மாதம் 3 மாதம் ஒரு தடவை வாங்கி கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பட் இருந்தாலும் அவங்க உடல்நிலை எப்படி இருக்குது அதுக்கேற்ற போல் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம், எந்த இதுவும் ஆட் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் வீட்டில் செய்கிற மாதிரி வராது, அவ்வளோதான். நீங்கள் செய்து கொடுங்க, மகிழ்ச்சியாக இருக்கும். சண்டேஸ் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டே நம்மளுடைய குழந்தைங்களுக்காக, நம்மளுடைய குடும்பத்திற்காக, நம்ம மனைவிக்காகன்னு ஒதுக்க ஆரம்பிச்சிங்க. ஸோ நல்லா இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். ஸோ எண்டிங் செஷன் வந்துட்டேன். இதுதான் முடிஞ்சிடுச்சு. எங்கள் அம்மா தான் கிச்சனில் இருக்காங்க. கேமராமேன் என்னுடைய மனைவி தான். ஒர்க் பண்ணியிருந்தோம். சரி அப்படியே ஒரு பதிவு
பதிவுக்காக நம்ம ஒர்க் பண்ணுறதில்ல, ஒர்க் பண்ணும்போது ஒரு பதிவு போட்டுருவோம் அப்படின்றது தான். நம்ம வலையை பார்க்கக்கூடிய நண்பர்கள்லாம் முடிஞ்சால் வீச்சு வலை நண்பர்கள், யோகா நண்பர்கள் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி வாழுங்க. யோகம் பிறக்கும் கண்டிப்பாக. நம்ம செய்கிறது தான் வேலை. மகிழ்ச்சியாக வேலை செய்யுங்க, மனநிறைவோடு இருங்க. ஹாப்பி சண்டே. வாழ்க யோகம். யோகம் வரட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி. சமோசா ரெடி ஆச்சு. நாங்கள் வரதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா தான் கிச்சனில் வந்து சமோசாவை போட்டுட்ருக்காங்க. சண்டே சமோசா எப்படி இருக்குன்னு பதிவில் சொல்லுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கணும் அப்படின்னா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வளம். தேங்க்யூ. சமோசா கம்ப்ளீட் ஆச்சு. அடுத்த பதிவில் சந்திப்போம்.